வாங்க ஐயா வாங்க, இப்படி உட்காருங்க. இங்க பத்மா இன்னும் பள்ளிக்கூடத்துல இருந்து வரலீங்களா? இன்னும் வரலைங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகலான்னு வந்தேன். உங்க மகன் இறக்கும்போது உங்க பொண்ணு பத்மாவை என் பொண்ணை போல பாவிச்சு அவ கல்யாணத்தை நானே முடிச்சு தரேன்னு வாக்குறுதி கொடுத்தேன். அதை நிறைவேற்ற சந்தர்ப்பம் இவ்வளவு சீக்கிரத்துல வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. பத்மாவுக்கு மாப்பிள்ளை பாத்துட்டீங்களா? ஓ, என் சொந்தக்கார பையன்தான். தங்கமான குணம், நிறைய சொத்து இருக்கு. பையன் நல்லதா இருக்கான். அது சரி, பத்மாவுக்கு பிடிக்கணுமே. உங்களுக்கு நல்ல இடம் பட்டா அதுவே போதும். பத்மா என்ன வேண்டாம் நான் சொல்ல போறேன். அப்ப நான் சரியா சொல்லிட்டுங்களா? சரிங்க. ஆனா ஒண்ணு, அந்த பையனுடைய சித்தி இந்த வாரத்திலேயே கல்யாணத்தை முடிச்சோம்னு அவசரப்படுறா. ராஜா ஊர்ல இல்லாத போது நல்ல இடம் வரும்போது தட்ட வேண்டாம். அவங்க கிட்ட சரின்னு சொல்லிடுங்க. ராஜாவுக்கு லெட்டர் எழுதி போட்டா போகுது. அப்படியே செய்யுங்க. மற்ற காரியங்களை நான் கவனிச்சுக்கிறேன். என்ன யோசிக்கிறீங்க? பணத்தை பத்தி தானே? அந்த கவலையே உங்களுக்கு வேண்டாம். இந்த மாதிரி சுபகாரியங்களுக்கு செலவு செய்யறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணுமே. என் பொண்ணு கல்யாணத்தை எப்படி செய்யணும் அப்படியே செய்ய போறேன். எவ்வளவோ பாபத்துக்கு நடுவுல கொஞ்சம் புண்ணியம் செய்திருக்கும். இல்லாட்டி உங்க ஆதரவு எங்க பத்மாவுக்கு கிடைச்சிருக்குமா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம கையில என்ன இருக்கு? எல்லாம் வள்ளலாருடைய கருணை. நான் வர்றேன். ஏண்டி அலமு பாத்தியா? இப்ப போறாருல ராமலிங்கம். அவருக்கு லட்சக்கணக்கா சொத்து இருக்கு. பாவம், அவரு இந்த வீட்டுக்கு நடையா நடக்கிறாரு. அடப்பாவமே, அந்த மனுஷன் ஏண்டி இந்த வீட்டுக்கு நடக்கணும்? எல்லாம் காரியமா தாண்டி. அந்த மனுஷன் தான் ஒரே பொண்ணுக்கு இந்த வீட்டு ராஜாவுக்கு கட்டி வைக்கணும் பாக்குறாரு. இப்பதான் ராஜாவுக்கு கொஞ்சம் பேரு படமும் வந்திருக்குது இல்ல. அந்த ராஜாவை தான் இந்த வீட்டம்மா கைக்குள்ள போட்டுக்கிட்டு இருக்காளே. இந்த அம்மா தன் பொண்ணுக்கு முடிச்சு போட்டு வைக்கலான்னு திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கா. பார்வதி அம்மா என்ன நினைச்ச? பெரிய ஆளுடி. போது நிறுத்துங்க, கண்டபடி பேசாதீங்க. கேட்டியம்மா அவங்க பேசுறதே? கேட்டுக்கிட்டுதாம்மா இருக்கு. அடங்கி நடக்கிறவங்களை பத்தி அவதூறா பேசுறதாம்மா உலகம். அவங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படி பேச போறாங்க? 10 நாள் உனக்கு கல்யாணம் ஆகி புருஷன் வீட்டுக்கு போக போறேன். கல்யாணமா? என்னம்மா சொல்றேன்? ஆமா பத்மா, ராமலிங்கம் உனக்கு பெரிய இடத்துல மாப்பிள்ளை பாத்துருக்க. இந்த வாரத்திலேயே உனக்கு கல்யாணம். என்னம்மா அப்படி பாக்குற? இத பாரு, மாப்பிள்ளை பாக்குறதுக்கு அழகா இல்ல? நல்லா சொத்துக்காரனா, ராமலிங்கத்துக்கு நெருங்கிய உறவா. அம்மா, எனக்கு கல்யாணமே வேண்டாம். என்னடி உளறு? பெரிய இடத்து சம்பந்தம் நம்ம வீடு தேடி வந்திருக்கு, வேண்டாம்னு சொல்றியே. இஷ்டமில்லாதவரை எப்படி அம்மா மணக்கிறது? நீ இஷ்டப்பட்ட இடத்துல மணக்கு. இங்க என்ன பணம் கொட்டியா கிடக்கு? தேடி அலைஞ்சு மாப்பிள்ளை பாக்கு. உங்க அப்பாவும் அண்ணனும் உயிரோடவா இருக்காங்க. அம்மா, நான் விரும்புற மாப்பிள்ளை நம்ம வீட்டுல அம்மா இருக்காரு. என்ன? ஆமா அம்மா, நம்ம ராஜாவை தான் சொல்றேன். என்ன துணிச்சல்? ராஜாவோட பேரை சொல்றது கூட உனக்கு யோகியதை இல்ல. அம்மா, என் கையிலிருந்து இந்த படத்தை வேணும்னு பிரிச்சுடலாம். ஆனா என் உள்ளத்துல பதிஞ்சிருக்கிற ராஜாவோட உருவத்தை யாராலுமே அழிக்க முடியாதும்மா, அழிக்க முடியாது. ராஜா இல்லாம எனக்கு வாழ்வே கிடையாதும்மா, வாழ்வே கிடையாது. பத்மா, 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 தாயின் வார்த்தையை கேளுமா. ராஜாவை மறக்கத்தான் வேண்டும், நிச்சயமாக மறக்கத்தான் வேண்டும். எப்படியம்மா நான் அவரை மறப்பேன்? ஆடி புது வெள்ளம் பாய்ந்தோட மறக்குமா? பாடி இறுதியேடு உண்டு தேனை பருவ மறந்தால் நானும் அவரை மறக்க முடியும் அம்மா. என்ன, ராஜாவை மறக்க முடியாதா? ராஜாவின் குடும்பம் அழிந்தது உன் தந்தையா? அதை மறந்து விட்டாயா? ராஜாவின் வாழ்வு சற்று மலர ஆரம்பித்திருக்கும் இந்த சமயத்தில் உன் நிழலால் மறுபடியும் அது சிதைய வேண்டுமா, சரிய வேண்டுமா? சொல் பத்மா, சொல். ஐயோ அம்மா, எனக்கு ஒன்றுமே புரியவில்லை. நான் என்ன செய்வேன்? அவர் என்னை விரும்புகிறாரே அம்மா. என்ன, அவன் உன்னை விரும்புகிறானா? அந்த அரியா பிள்ளையை நீ மயக்குவா என்று தெரிந்திருந்தால் ராஜாவை இங்கேயே தங்கும்படி நான் சொல்லி இருக்கவே மாட்டேன். ராஜாவின் வாழ்வு வளம் பெற வேண்டும், ராஜாவின் எதிர்காலம் செல்வ சிறப்போடு இருக்க வேண்டும். இதுதான் உன் தந்தையின் கடைசி விருப்பமும் உன் அண்ணனின் கடைசி கோரிக்கையும். அம்மா, நீ ராஜாவை மணந்தால் அது நடக்குமா? இல்லை லதா ராஜாவை மணந்தால் நடக்குமா? அம்மா, ராஜா என்னை மணப்பதால் அவருடைய வாழ்க்கை பாழாகிவிடும் என்று என்னை பெற்ற தாய் நீயே ஏனம்மா சொல்லுகிறார்? உன்னை பெற்ற தாய் என்பதற்காக அந்த பிள்ளையின் வாழ்வை கெடுக்க சொல்கிறாயா? நாளைக்கே ராஜா தன் தந்தையோடு திரும்பி விடுவான். தன்னை ஏமாற்றியவரின் மகள்தான் தனக்கு மருமகளாக வரப்போகிறாள் என்று தெரிந்தால் அவர் மனம் என்ன பாடுபடும்? தன் மகனுடைய வீட்டிற்கு திரும்பும் போது அவருக்கு அளிக்கப்படும் முதல் உணவை உன் கையால் வாங்கி சாப்பிட அவர் மனம் பொறுக்குமா? சொல்லு பத்மா, சொல்லு. போதும் அம்மா, போதும். வீட்டுகளால் என்னை கொண்டாது. ராஜாவை மறந்து என்னாலே வாழ முடியாதுமா, வாழ முடியாது. பத்மா, இதுதான் உன் முடிவா?
அம்மா, எனக்கு உடல் கொடுத்ததும் நீ, உயிர் கொடுத்ததும் நீ. நீயே என் வாழ்வையை முடித்து விடம்மா. இந்த கைகளால் என்னை கொன்று விடம்மா, கொன்று விட. என்ன கல் நெஞ்சபடி உனக்கு பிறந்தவுடன் என் குங்குமத்தை அழித்தவள் அல்லவா நீ? கணவன் போய், மகன் போய், மகளும் போய், நான் மட்டும் உயிர் வாழ வேண்டுமா? வேண்டாம் பத்மா, வேண்டாம். நான் இறந்து விடுகிறேன். என்னை மன்னித்து விடு. உன் இஷ்டப்படி நான் யாரை வேண்டுமானாலும் மன்னித்துக் கொள்கிறேன் அம்மா. நான் ராஜாவே மறந்து விடுகிறேன் அம்மா. ராஜாவே மறந்து விடுகிறேன். பத்மா, ராஜா, நான் உங்களை ஏமாற்றப் போவதில்லை. நானும் அம்மாவும் செய்திருக்கிற முடிவு உங்களுக்கு தெரிந்துதான் ஆக வேண்டும். நீங்கள் தெரிந்து கொள்ளத்தான் வேண்டும். ராஜா, ராஜா, கவிஞர் ராஜா, அரசாங்க ஆஸ்பத்திரி, கொழும்பு. அர்ஜென்ட். பத்மா, பெரிய தெரு, திருவல்லிக்கேணி, சென்னை. அர்ஜென்ட் என்ன போட்டிருக்கேன்? மிஸ்டர் ராஜா, அப்பா கண்ணை திறக்கவே இல்லை டாக்டர். ஏதாவது செய்யுங்க டாக்டர். எப்படியாவது அவரை பிழைக்க வைங்க டாக்டர். எங்களால் ஆனதை செய்து கொண்டுதான் இருக்கிறோம். கொஞ்சம் பொறுமையோடு இருங்கள். மிஸ்டர் ராஜா, உங்களுக்கு அர்ஜென்ட் போட்டு ஒரு லெட்டர் வந்திருக்கு. ப்ளீஸ் ப்ளீஸ் நர்ஸ், தயவு செய்து இப்ப என்ன தொந்தரவு செய்யாதீங்க. அப்பா, என்ன பாருங்கப்பா, உங்க ராஜாவை பாருங்கப்பா, பாருங்கப்பா. அப்பா, அப்பா, ராஜா, ராஜா வந்து விட்டாயா? கண்ணே, என் செல்வமே வந்து விட்டாயா? எனக்கு வாழ்வு முடியும் போதும் நாடே போற்றும் என் அருமை மகன் மடியில் இருக்கிறேன். அப்பா, எல்லோருக்கும் நல்லவனாக இரு. உனக்கு தீமை செய்பவர்களுக்கும் நல்லதே செய். ஆண்டவன் உன்னை கைவிட மாட்டான். நமச்சிவாயம், நமச்சிவா. அப்பா, அப்பா, பத்மா, அன்புள்ள அண்ணாவிற்கு சகோதரி பத்மா எழுதியது. சகோதரி பத்மா, அன்புள்ள அண்ணாவுக்கு சகோதரி பத்மா எழுதியது. நீங்களும் உங்கள் தந்தையும் சுகமென்று எண்ணுகிறேன். நீங்கள் இங்கிருந்து சென்ற பிறகு எனக்கு திருமணம் நிச்சயமாகிவிட்டது. உங்கள் எதிர்காலம் செழிக்கவும், நீங்கள் உங்கள் தந்தைக்கு பிடித்த மருமகளை மணந்து சுகமாக வாழவும் வேண்டுமானால் நான் வேறொருவரை மணப்பதுதான் சரி என்ற முடிவுக்கு வந்தேன். நான் குழந்தை புத்தியோடு செய்த தவறுகளை மன்னிக்கவும், அங்கிருந்தபடியே என்னை ஆசீர்வதியுங்கள். வருகிற வெள்ளிக்கிழமை எனக்கு திருமணம். வருகிற வெள்ளிக்கிழமை, வருகிற வெள்ளிக்கிழமை திருமணம். நாம் நினைப்பது ஒன்று, விதியை நடத்தி வைப்பது வேறொன்று என்று உனக்கு நான் சொன்னேன்.
என்று என் விஷயத்தில் அது எவ்வளவு உண்மையாகிவிட்டது பார்த்தாயா? வா பத்மா.